கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 20. தஞ்சாவூர் தெற்கு புறம்படியின் பக்கம் பாடிக்காவல் செய்திருந்த வீரர்களால் மடக்கப்பட்டார்கள். தஞ்சையைச் சுற்றி மிகப்பெரிய மதில் எழுப்பப்பட்டு ஆழமான அகழி தோண்டப்பட்டு அதை கடப்பதற்கு முன் யாராயினும் தங்களை பற்றி சொல்லிவிட்டுதான் போக வேண்டும் என்ற நிரந்தர கட்டளை இருந்தது. சில சமயம் வீரர்கள் கடுமையாக சோதித்த பிறகே மக்களை உள்ளே அனுமதித்தார்கள். தினசரி உள்ளே போய்விட்டு வருகின்ற கிராமத்து மக்களும் இருந்தார்கள். குதிரையில் வந்து இறங்கிய நன்கு உடுத்திய இடையிலே வாளும் பட்டு தலைப்பாகையும் கையிலே தங்க வளையமும் நெஞ்சிலே ஆரமும் கொண்டு பிரபுக்கள் போல இறங்கிய அவர்களை சோழ வீரர்கள் வரவேற்றார்கள். உள்ளே போக வேண்டுமா என்று கேட்டார்கள். ஆமாம் என்று அவர்கள் பதில் சொல்ல, நீங்கள் யார், உங்களை பற்றிய விவரம் என்ன, உங்கள் அடையாளம் என்ன சொல்லுங்கள் என்று மரியாதையாக விசாரித்தனர். என் பெயர் நிமலன் அகதீஸ்வரன். ஸ்ரீவிஜயத்து மன்னர் ஸ்ரீமார விஜயதுங்கவர்மனின் மகனான சங்கிராம விஜயேந்திர துங்கவர்மனின் கண்மி, அதாவது தூதரக அதிகாரி. இது என் முத்திரை மோதிரம். இது எனக்கு அரசர் கொடுத்த அடையாள ஓலை. வணக்கம் ஐயா, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன விஷயமாக தஞ்சைக்கு வருகிறீர்கள்? சோழ தேசத்திற்கும் ஸ்ரீவிஜயத்திற்கும் நல்ல உறவுகள் இருக்கின்றன. அதை மேலும் வலுப்படுத்த நான் அரசரை சந்திக்க விரும்புகின்றேன். சற்றென்று வீரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நல்ல உறவு இருக்கிறது என்று இன்னும் சொல்கிறீர்களா? சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம். சில முரடர்கள் முட்டாள்தனமாக செய்திருக்கலாம். அதற்கும் ஸ்ரீவிஜய மன்னருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்பொழுது அந்த பகுதி கடற்கொள்ளையரால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது. அதை தடுக்க தீவிர நடவடிக்கைகள் எங்கள் மன்னர் எடுத்து கொண்டிருக்கிறார். கடற்படையை பெருக்கிக் கொண்டிருக்கிறார். இடையே சோழ தேசத்து வணிகர்கள் சில சிரமங்களுக்கு உள்ளாயினர் என்று கேள்விப்பட்டு எங்களை ராஜேந்திர சோழர் அழைத்திருக்கிறார். இது அழைப்பு ஓலை. அவர் ராஜேந்திர சோழர் முத்திரையிடப்பட்ட ஓலையை காட்ட சட்டென்று அவர்கள் நிமிர்ந்தார்கள். அந்த ஓலையை கண்ணிலே ஒற்றி கொண்டார்கள், தலையில் வைத்து கொண்டார்கள். முதலேயே சொல்லக்கூடாதா? ராஜேந்திரர் அழைக்கிறார் என்றால் உடனடியாக அனுப்பியிருப்போமே. நீங்கள் யார் ஐயா? அடுத்தவரை நோக்கி திரும்பினார்கள். நான் கடாரத்து அரசரின் கண்மி, தூதுவ அதிகாரி. என் பெயர் குருத்தன் கேசவன் அக்ரலோகை. கடாரத்திலும் அரசியல் குழப்பங்கள் இருக்கின்றன. அவை சோழ வணிகர்களுக்கு எதிராகவும் சில விஷயங்களில் ஈடுபட்டு விட்டன. எனவே அதை பற்றி விளக்கம் அளிப்பதற்காகவும் நான் நண்பரோடு சென்று கொண்டிருக்கிறேன். எனக்கு தனியான அழைப்பு எதுவும் இல்லை. ஆனாலும் எனக்கு அழைப்பு விடுவதற்கு முன்பு நானாகவே ராஜேந்திரரை பார்த்து விடலாம் என்று நினைத்து வந்திருக்கிறேன். நீங்கள் அனுமதித்தால் உள்ளே போகிறேன். அனுமதிக்க மறுப்போம் என்று நாங்கள் சொல்லவே இல்லையே. ஏன் தேவையில்லாத ஒரு வார்த்தையை பேசுகிறீர்கள்? குருத்தன் கேசவன், இந்த பெயரை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு முறை நாகப்பட்டினம் வந்த பொழுது நீங்கள் சீன களஞ்சிகள் கோவிலுக்கு கொடுத்ததாக சொல்லி அந்த களஞ்சிகளை காட்டினார்கள். சொக்க தங்கமாக இருந்தது. அர்த்தநாதீஸ்வரருக்கு நீங்கள் மாலை அணிவித்தீர்களாம். தனியான மரகத மாலை செய்து கொடுத்தீர்களாம். நீங்கள் அளித்த அந்த அர்த்தநாதீஸ்வரர் சிலையை நாங்கள் விழுந்து வணங்கினோம். உங்கள் பெயர் அப்பொழுது சொல்லப்பட்டது. உங்களை பற்றி அங்கு குறிப்பும் இருக்கிறது. ஆமாம், அது நான் நிர்மாணித்ததுதான். ராஜேந்திர சோழர் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஆனால் நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறதே. அப்படிதான் தோன்றுகிறது. அதை சீர் செய்ய வேண்டும். ராஜேந்திரரால் தான் முடியும். செய்தது நீங்கள், சீர் செய்ய வேண்டியது ராஜேந்திரரா? என்ன அபத்தம் இது? ஒரு அதிகாரி வாய் நிறைய வெற்றிலையுடன் பேசினார். இவர் மௌனமாக இருந்தார். சரி, உள்ளே போய் வாருங்கள். எப்பொழுது திரும்புவதாக உத்தேசம்? தெரியவில்லை. இது என்ன பதிலாக நாங்கள் எடுத்துக்கொள்வது? ஒருவேளை நாங்கள் திரும்பாமலேயே கூட போகலாம். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? ராஜேந்திரர் எங்களை சிறைப்பிடித்து காராகிரகத்தில் அடைத்து விடலாம். சோழ வணிகர்களுக்கு மீதான உண்டான பரிதாபத்தால் எங்களை தண்டிக்க முயற்சிக்கலாம். எனவே திரும்பி வரும் நேரம் பற்றி நான் என்ன ஐயா சொல்வது?
சோழ வீரர்கள் துணுக்குற்றார்கள். அவர் பேச்சிலே உண்மை இருக்கிறது என்று புரிந்து கொண்டார்கள். சரி, இருவரையும் அனுமதிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாள் இரவிலும் நீங்கள் தஞ்சையில் உள்ள தொண்டை அந்தன அதிகாரிகளுக்கு இருக்கும் இடம் வந்து நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்று தெரிவித்தல் வேண்டும். யாருக்கும் தெரிவிக்காமல் எங்கேயும் போகக்கூடாது. சந்தேகப்படும்படி நீங்கள் நடமாடினால் அதற்காகவும் சிறையிலே தள்ளப்படுவீர்கள். அவர்கள் மௌனமாக தலையசைத்தார்கள். நீங்கள் உள்ளே போகலாம். அகழி மேல் இருந்த பலகை எடுக்கப்பட்டது. அவர்கள் குதிரையில் தாவி ஏறினர். சீனக்கழஞ்சி ஒன்று இருக்குமா? இவர்களெல்லாம் பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். தருகிறேன். அவர் இடுப்பிலே கை வைக்க, வேண்டாம் ஐயா, வேண்டாம். நான் இந்த நண்பர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆசைப்பட்டேன். மற்றபடி இப்பொழுது வாங்கினால் அதை லஞ்சம் என்று நீங்கள் நினைத்து கொள்வீர்கள். சோழ தேசத்தில் லஞ்சம் வாங்கினால் கையை வெட்டி விடுவார்கள். எங்களுக்கு பொன் ஒன்றும் பார்க்க வேண்டாம். நீங்கள் போய் வாருங்கள். அவர் மறுபடியும் கீழே இறங்கினார். இடுப்பிலிருந்த பொன் உருவி அந்த உருண்டை பொன்னை சோழ வீரர்களிடம் காட்டினார். சோழ வீரர்கள் கையிலே அதை தூக்கி எடை போட்டார்கள். கண்ணுக்கு அருகே வைத்து பார்த்தார்கள். கன்னத்தில் வைத்து கொண்டார்கள். சுத்த பொன், எப்படி சில்லுன்னு இருக்கு பாரு என்று சொன்னார்கள். அவரிடமே பொன்னை மிக மரியாதையாக திருப்பி கொடுத்தார்கள். நல்லபடியாக போய் வாருங்கள். நம்முடைய உறவுகள் பலப்பட வேண்டும். அதற்குண்டான முயற்சியை செய்யுங்கள். சீன தேசத்திலிருந்து வருகின்ற பொருட்கள் தஞ்சையை நிறைய அலங்கரிக்கட்டும் என்று சொல்ல அவர்கள் வணங்கி விடை பெற்றார்கள். அந்த பொன்னை வாங்கி கொண்டிருக்கலாமோ என்று முதலில் கேட்டவனுக்கு தோன்றியது. ஆனால் தன் கை தன்னிடம் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் அவன் மௌனமாக இருந்தான். விமலன் அகதீஸ்வரன் ஸ்ரீ விஜய தேசத்து கண்மி அழைத்தவுடன் வந்து விட்டாரா? சவுக்கி எங்கே? எடுத்து வா. மன்னா, அவசரப்படாதீர்கள். அவர் தூதுவ அதிகாரி. அவருக்கும் ஸ்ரீ விஜயத்து விஷயத்திற்கும் அதிக சம்பந்தம் இருக்காது. முரட்டுத்தனமாக நடப்பதில் எந்த லாபமும் இல்லை. முரட்டுத்தனமாக நான் நடக்கப் போகிறேன் என்று யார் உன்னிடம் சொன்னது? வழிமறித்த பரமன் மணப்பாடியை எகத்தாளமாக ராஜேந்திரர் வினவினார். சவுக்கு எடுத்து வா என்று சொன்னேன். அடிப்பேன் என்றா சொன்னேன்? சவுக்கு அவரை அடிப்பதற்கு அல்ல, வேறு ஒருவரை அடிப்பதற்கு. அடே, இங்கு வா. அலறுவாயா? அருகில் உள்ள காவலனை கூப்பிட்டார். அவன் விழித்தான். அடித்தால் அலறுவாயா? அடித்தால் அலறத்தானே வேண்டும். ஆக அடிக்காமல் அலறுவாயா? அடிக்காமல் நான் எதற்கு அலற வேண்டும்? அட, அலறடா. அலறாவிட்டால் நிஜமாக அடிப்பேன், நன்றாக அடிப்பேன். அப்பொழுது நிஜமாகவே அலறுவாய். ஆனால் உன்னை அடிக்க எனக்கு இஷ்டமில்லை. நீ அலறுவதில்தான் இங்கு பல முக்கியமான விஷயங்கள் நடைபெறப் போகின்றன. என்ன, அடிக்காமல் அலறுவாயா? முயற்சிக்கிறேன் மன்னா. சரியாக அலறாவிட்டால் அடி முதுகிலே விழும். சவுக்கை கையிலே வாங்கி படார் என்று சொடுக்கினார். ராஜேந்திரர் என்ன செய்ய போகிறார் என்று சபையில் உள்ளவர்களுக்கு தெரிந்துவிட்டது. பரமன் மணப்பாடி வாய் விட்டு சிரித்தார். சரி, ஒரு நாடகம் நடக்கப் போகிறது. அடே, வெற்றிலை பாக்கு கொண்டு வாருங்களடா என்று சொல்லி இளம் தளிர் வெற்றிலையை தொடையிலே வைத்து துடைக்க ஆரம்பித்தார். குருத்தன் கேசவனும் விமலன் அகதீஸ்வரனும் உள்ளே நுழைந்தார்கள். இருவர் முகத்திலும் பயத்தின் களை கொட்டி கிடந்தது. தங்களை பரமன் மழப்பாடியாரிடம் அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். பரமன் மழப்பாடியார் சரி என்று தலையசைத்தார். அது கிருஷ்ணன் ராமன் பிரம்மராயர். இது அருண்மொழிப்பட்டர், அவருடைய மகன். இது வந்தியத்தேவர். இவர் உத்தம சோழ மிலாலுடையார். இது அரையன் ராஜராஜன் என்று சபையில் உள்ளவர்களை அறிமுகப்படுத்த, மன்னர் வர சொன்னார், வந்திருக்கிறோம். மன்னர் ஊரில் இருக்கிறாரா? தாராளமாக இருக்கிறார், உட்காருங்கள். அடுத்த பெரும் குரல் கேட்டது. அடி பீத்து விடுவேன். உளவா பார்க்கிறாய்? சோழ தேசத்திலே உப்பை தின்றுவிட்டு சோழ தேசத்திற்கு எதிராகவா வேலை செய்கிறார்? சொடார் சொடார் என்று சவுக்கு வீசப்பட்டன. அடி விழுவது பலமாக கேட்டது. அவன் அலறினான், மிக பயங்கரமாக அலறினான். இது போதாது, இன்னும் பயங்கரமாக அலற வேண்டும் என்று அடிக்குரலிலே கட்டளையிட்டார். முயற்சிக்கிறேன் ஐயா. முயற்சிக்கிறாயா? இப்பொழுது அலறுகிறாய் பார். 2 அடி அவன் முதுகிலே விழுந்தது. அவன் முதுகை பிடித்து கொண்டு மீண்டும் பெரியதாக அலறினான். விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள், இனிமேல் செய்ய மாட்டேன்
விட்டுவிடுங்கள் ஐயா, விட்டுவிடுங்கள் என்று கத்தினான். பரமன் மழப்பாடியார் வாய் கொள்ளாமல் சிரித்தார். கிருஷ்ணன் ராமன் பிரம்மராயர் அமைதியாக எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் இருந்தார். வந்தியத்தேவர் மெல்ல மீசையை தடவிக்கொண்டு எதிரே இருந்த இருவரையும் உற்று பார்த்தார். அருண்மொழிப்பட்டன் இளவரசர் ராஜராஜத்தனோடு குசு குசு என்று பேசிக்கொண்டிருந்தார். ராஜேந்திரர் முணுமுணுப்பாக ஏதோ பேசும் குரல் கேட்டது. குருத்தன் கேசவனை எனக்கு தெரியும். அவர் ஒரு அர்த்தநாதீஸ்வரர் சிலையை கொடுத்திருக்கிறார். அதை நான் பார்த்திருக்கிறேன். மிக அழகான சிலை. அதனுடைய இடது கையிலே கண்ணாடி இருக்கும் அல்லவா? அது வித்தியாசமாக இருக்கிறது என்று பரமன் மழப்பாடியார் சொல்ல, பரிதாபமாக ஆம் என்று குருத்தன் கேசவன் தலையாட்டினான். அகதீஸ்வரன் கூட நிறைய பொன்னகைகளை தானம் செய்திருக்கிறார். அவர் பற்றியும் நாகையிலிருந்து செய்திகள் வருவதுண்டு. நாகையை வளமாக வைத்திருக்கிறீர்கள். ஆனால் ஸ்ரீ விஜயம் சரியாக இல்லை போலிருக்கிறதே. ஆமாம், சரியாக இல்லை. என்ன சரியாக இல்லை? சீற்றத்தோடு அருண்மொழிப்பட்டன் கேட்டான். அங்கு ஸ்ரீமாறன் விஜயதுங்கவர்மன் ஆட்சி செய்து வந்தார். அவர் நோய்வாய்ப்பட்டு காலமாகிவிட்டார். ஆமாம், கேள்விப்பட்டேன். அவருடைய மகன் சாங்கிராம விஜயதுங்கவர்மன் இப்பொழுது ஆட்சி செய்கிறார். அவருக்கு எதிராக வடக்கு பக்கத்திலிருந்து கலகம் ஏற்படுகிறது. யார் கலகம் செய்வது? பொதுமக்கள் தான் கலகம் செய்கிறார்கள். ஆனால் அந்த கலகத்திற்கு ஒரு பின்னணி இருக்கிறதே. என்ன பின்னணி? ஸ்ரீ விஜயம் இந்துக்களுடைய தேசம். இந்து கோவில்கள் அங்கு அதிகம் இருக்கின்றன. இந்து வழிபாடுகள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றன. அநேக மக்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள். அங்கு வந்து குடியேறிய பௌத்த மதத்தினர், புத்த பிக்ஷுக்கள் அதை பௌத்த நாடாக மாற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். ஜனங்களை பௌத்த மதத்திற்கு இழுக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்துக்களை நோக்கி படையெடுக்க வேண்டும் என்று அவர்களை தூண்டுகிறார்கள். கடற்கொள்ளைக்காரர்களை எல்லாம் பௌத்தர்களாக மாற்றி வணிகத்தை தடுத்து நிறுத்த முயற்சிக்கிறார்கள். ஸ்ரீ விஜயத்தை பட்னி போட முயற்சிக்கிறார்கள். சங்கிராம விஜயதுங்கவர்மனால் இதை தடுக்க முடியவில்லை. அவர் புத்த பிக்ஷுக்களுக்கு பயப்படுகிறார். இந்துவாகவும் இருக்க ஆசைப்படுகிறார். ஆக மதக்கலவரம் சார்ந்த அரசியலுக்குள்ளும் மதக்கலவரம். அப்படியா? ஆமாம். இதை எப்படி தீர்க்கப் போகிறார்? புத்த பிக்ஷுக்களை எப்படி அடக்கப் போகிறார்? புத்த பிக்ஷுக்களை வாழ்முனையில் அடக்க முடியாது. அப்படி அடக்குவது பாபம் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் புத்த பிக்ஷுக்கள் அவ்விதம் நினைப்பது இல்லை. அதிகாரிகள் தளரவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்துக்களின் பாடுதான் மிக மோசமாக இருக்கிறது. இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் கூட இருக்கிறது. இவ்வளவு மோசமான நிலையிலே என்ன ஆட்டம் நீங்கள் போடுகிறீர்கள்? நாங்கள் எந்த ஆட்டமும் போடவில்லையே. நன்றாக இருக்கிறதே. உங்கள் கணவாய் வழியாக கப்பல் போனால் நீங்கள் வரி விதிக்கிறீர்களாமே. சீன கப்பல் வந்தால் அதற்கும் வரி உண்டாமே. இந்த 2 பேரிடமும் வரி வாங்கி கொள்கிறீர்களாமே. அது தவிர மரக்கலத்திற்கு உள்ளே ஏறி உங்கள் கண்ணுக்குப்பட்ட பொருட்களை நீங்கள் முதலிலே எடுத்துக்கொள்கிறீர்களாம். சரக்கு இறக்குபவர்களுக்கு சோறு போடு என்று சொல்கிறீர்களாம். எல்லாம் நீங்கள் வைத்ததுதான் சட்டமாம். சகலத்திற்கும் சோழ வணிகர்கள் தலையாட்ட வேண்டுமாம். சீனர்கள் எதிர்த்தால் அவர்களை வேறு விதமாக சமாளிக்கிறீர்களாம். எப்படி என்று சொல்லட்டுமா? நானும் கேள்விப்பட்டேன். சீனர்கள் காலத்திலிருந்து சோழர் காலத்திற்கு மாறிய பிறகு அந்த சோழர் காலத்தை கொள்ளையடித்து எரியூட்டி சீனர்கள் மறுபடியும் இங்கு வந்தால் யாரிடமும் வியாபாரம் செய்ய முடியாது என்ற ஒரு நிலையை உருவாக்கி விட்டீர்கள். அப்பொழுது உங்களுடைய தேசம் என்னவாகும்? வறுமையிலே தத்தளிக்கும். அது யாருக்கும் தெரியவில்லை. பயந்து கொண்டு சோழ வீரர்கள், சோழ வணிகர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று சரணடைகிறார்கள். இன்னும் அதிகமாக வரி விதிக்கலாம் என்ற யோசனையில் இருக்கிறார்கள். ராஜேந்திர சோழரை பற்றி அவர்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். அவர்களுக்கு அதிகம் தெரியவில்லை. நான் தெரியப்படுத்த முயற்சித்தும் நடக்கவில்லை. புத்த பிக்ஷுக்கள் ராஜேந்திர சோழருக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள். அவன் இவ்வளவு தூரம் வந்து விடுவானா? வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியாதா? 20,000 வீரர்களோடு வருவான். இறங்கியவுடன் உதை வாங்குவான், காணாமல் போவான் என்று சொல்கிறார்கள். உங்களுடைய எண்ணம் என்ன?
2,00,000 வீரர்களோடு ராஜேந்திரர் வருவார் என்று நான் ஓலை அனுப்பியிருக்கிறேன். என்ன ஆயிற்று? கிழித்து போட்டு விட்டார்கள். எதை? ஓலையை. அப்பொழுது போய் இறங்கினால் ஒழிய புத்தி வராது, அப்படிதானே? பரமன் மழப்பாடியார் சீறினார். ஆமாம், நீங்கள் போய் இறங்கினால் ஒழிய புத்தி வராது. ஆக நீங்கள் இங்கு தூதுவராக கன்மியாக இருப்பது ஸ்ரீ விஜயத்தின் மீது ராஜேந்திரர் சோழர் படையெடுத்து வா என்று சொல்வதற்காகவா? நல்ல தூதுவரையா நீங்கள்? நான் ஸ்ரீ விஜயத்தின் மீது படையெடுத்து வர சொல்லவில்லை. ஸ்ரீ விஜயத்தில் உள்ள இந்துக்களை காப்பாற்ற ராஜேந்திரர் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். புத்த பிக்ஷுக்களின் கொட்டத்தை அடக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். புத்த பிக்ஷுக்கள் அடுத்தபடியாக நம்முடைய படையெடுப்பு நாகை என்று தீர்மானம் செய்திருக்கிறார்கள். நாகையை நோக்கி புத்த பிக்ஷுக்கள் வருகிறார்கள். அதிகம் பேர் வருவதற்காக கூடுதலாக மாட மாளிகைகளை கட்டப்பட்டு வருகின்றன. நாகை விகாரை பெரிதாக்கி கொண்டிருக்கிறது. இங்குள்ள புத்த பிக்ஷுக்கள் என்ன நினைக்கிறார்கள்? அவர்கள் எதை பற்றியும் வாய் திறப்பதில்லை. ஆனால் ஸ்ரீ விஜயத்திலிருந்து புத்த பிக்ஷுக்கள் வந்தால் வரவேற்று உபசரிக்க தயாராக இருக்கிறார்கள். வரவேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். என்ன காரணம்? சோழ தேசத்திலும் புத்த மதத்தை பரப்ப வேண்டும் என்ற காரணம். என்ன? அத்தனை பேரும் எழுந்து நின்றார்கள். இதுதான் உண்மையான காரணம். இதை பற்றி எனக்கு கவலை இருக்கிறது. இந்த கவலையை நான் புத்த பிக்ஷுக்களின் தலைமை புத்த பிக்ஷுவிடம் செலுத்தினேன். என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். நீர் ஏன் கவலைப்படுகிறீர்? உம்முடைய வேலையை பார்த்து கொண்டிரும் என்று என்னை ஒதுக்கிவிட்டார். நீ ஸ்ரீ விஜயத்து கன்மியா அல்லது சோழ தேசத்திற்கான உளவாளியாக இங்கு செயல்படுகிறாயா? நான் உண்மைக்கு ஆதரவாக நிற்கிறேன். ராஜேந்திர சோழரின் வலிமையை பற்றி சிறிதளவும் தெரியாதவர்களாக ஸ்ரீ விஜயத்து மக்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அவ்வளவு தொலைவே ராஜேந்திர சோழர் போவாரா என்ற சந்தேகம் அவருக்கு மட்டுமல்ல, எனக்கும் இருக்கிறது. கடாரத்து மக்களுக்கு ராஜேந்திரர் வருவார் என்ற நம்பிக்கை அறவே கிடையாது. எதனால் அந்த எண்ணம்? ஏனெனில் சோழ தேசத்து மரக்கலன்கள் பலவீனமானவை. அவைகள் காற்றை நம்பி மட்டுமே பயணப்படுகின்றன. காற்று சரியில்லை எனில் நடுவழியில் உடைந்து விடுகின்றன. எனவே ஒரு நல்ல மரக்கலத்தை சோழ தேசத்திலிருந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. படையெடுத்து வர வேண்டும் என்றால் மிக சிறந்த மரக்கலன்கள் வேண்டும். உங்களிடம் இருக்கின்ற மரக்கலன்கள் வெறும் மூட்டைகள் ஏற்றவும் பாத்திரங்கள் ஏற்றவும் சரியாக இருக்கின்றன. நல்ல மரக்கலன்கள் இல்லாத பொழுது எப்படி படையெடுத்து வர முடியும் என்ற கேள்விதான் எல்லோர் மனதிலும் இருக்கிறது. உங்கள் மனதிலும் இருக்கிறதா? அவர் மௌனமாக இருந்தார். கேட்கிறேன், உங்கள் மனதிலும் இருக்கிறதா? வந்தியத்தேவர் அதட்டினார். ஆமாம், என் மனதிலும் இருக்கிறது. உங்கள் மரக்கலன்கள் நோய்மையானவை. வெறும் படகுகள், பாய்மரம் விரித்த படகுகள், நாவாய்கள் என்று அவைகளை சொல்லவே முடியாது. சீனத்து கப்பல்களை பார்த்திருக்கிறீர்களா? மிக சிறந்த நாவாய்கள். உள்ளே தனித்தனியாக அறைகளும் படுக்கைகளும் மதுபான கூடங்களும் இருக்கின்றன. யானைகளும் குதிரைகளும் கூட அதில் வருவதற்கு வசதி செய்யப்பட்டு இருக்கிறது. பருவக்காற்றை மட்டுமே நம்பி இராமல் 30 துடுப்பு போடுகின்ற வீரர்கள் உள்ளே இருக்கிறார்கள். அவர்களாலும் படகு செலுத்தப்படுகிறது. மிக வேகமாக சீனத்திலிருந்து 3 நாள் பயணத்திலே ஸ்ரீ விஜயம் வந்து விடுகிறது. நீங்கள் ஸ்ரீ விஜயத்திற்கு வர கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆகின்றன. அதற்குள் உங்களுடைய வியாபாரிகள் சோர்வடைந்து விடுகிறார்கள். சீனத்து தெம்பு உங்களிடம் இல்லை. ஆக நீங்கள் என்ன செய்வதாக உத்தேசம்? அதை ராஜேந்திரர் தீர்மானிக்கட்டும். இங்கு கன்மியாக இருக்க வேண்டும் என்றால் இருக்கிறேன், இல்லை என்றால் நான் உடனடியாக ஸ்ரீ விஜயம் திரும்புகிறேன். திரும்பி அங்கு போய் ராஜேந்திர சோழரின் வலிமையை சொல்கிறேன். என்னவென்று சொல்வீர்கள்? நல்ல மரக்கலன்கள் கட்டப்படும் என்று சொல்கிறேன். எதை வைத்து கொண்டு அப்படி சொல்கிறீர்கள்? அருண்மொழிப்பட்டன் கேட்டான். ராஜேந்திர சோழரால் இயலாதது என்று எதுவுமே இல்லை. வேங்கி வரை படையெடுப்பவர் அதை தாண்டி இன்னும் கடற்கரை ஓரமாக போனால் பல பெரிய மரக்கலன்கள் இருப்பதை பார்த்து விடலாம். அப்படி மரக்கலன்களை பார்த்துவிட்டால் அந்த மாதிரியான மரக்கலன்கள் நமக்கு தேவை என்பதையும் உணரலாம். சேர தேசத்திலிருந்து சமீபத்தில் ராஜராஜாதித்தன் ராஜேந்திர சோழரின் மகன் கொள்ளையடித்து பல கப்பல்களை நம் இருக்கின்ற மேல்பட்டினத்திற்கு அனுப்பியிருக்கிறார். அந்த நாவாய்கள் உங்களுடைய நாவாய்களை விட சிறந்தவை. அதில் பல வீரர்கள் பயணிக்கலாம்.
குதிரைகள் போக முடியுமா என்று தெரியவில்லை. இப்படி பல்வேறு விஷயங்கள் ஒன்று சேர்ந்தால் ஸ்ரீ விஜயத்தை நோக்கி படையெடுப்பது என்பது ராஜேந்திர சோழருக்கு எளிது. ஆனால் என்ன ஆனால்? இங்கேயே ராஜேந்திர சோழருக்கு நாலாபுறமும் ஏகப்பட்ட தொந்தரவுகள் இருக்கின்றன. எனவே ராஜேந்திர சோழர் ஸ்ரீ விஜயம் நோக்கி கடற்படை எடுப்பு நடத்துவாரா என்ற கேள்விக்கு எனக்கும் என் நண்பருக்கும் இருக்கிறது. மிக சரியான நினைப்பு. ராஜேந்திர சோழர் சவுக்கோடு உள்ளே நுழைந்தார். சிங்காசனத்திலே ஏறி அமர்ந்தார். 2 கண்மிகளும் எழுந்து நின்றார்கள். அவரின் பாதம் தொட்டு வணங்கினார்கள். இது எங்கள் தேசத்தின் சார்பாக என்று சொல்லி நிமலன் ஒரு பொற்கிண்ணத்தை நீட்டினார். அதை பணிப்பெண் வாங்கி கொண்டாள். ஒரு கற்சிலையை நீட்டினான். அது நடராஜர் உருவத்தை மிக அழகாக செலுத்தியிருந்தது. அதையும் பணிப்பெண் வாங்கி கொண்டாள். இவையெல்லாம் சரி, சந்தோஷம். உங்களை சிறைப்பிடிக்கப் போகிறேன் என்றோ சவுக்கால் அடிக்கப் போகிறேன் என்றோ நினைக்க வேண்டாம். நீங்கள் பேசியது எனக்கு திருப்தியாக இருந்தது. ஆனால் ராஜேந்திர சோழன் கடல் கடந்து வரமாட்டான் என்று ஸ்ரீ விஜயத்தின் நினைப்பை அறுத்து எறிய உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை எனக்கு உடனடியாக விளக்குங்கள். தாங்கள் ஓலை அனுப்பலாம். கிழித்து போடப்படுமே, பரமன் மழப்பாடியார் சொன்னார். ஆமாம், செவியில் ஏறாது, கிழித்து போடப்படும். வேறு என்ன செய்யலாம்? இன்னொரு வணிக குழுவை அனுப்பலாம். எதற்கு? கைவெட்டி ஒன்றாக கட்டவா? இல்லை, அந்த வணிகர்கள் போய் சீனர்களிடத்தில் இந்த விஷயத்தை சொன்னால் சீனர்கள் இந்த விஷயத்தை இன்னும் பக்குவமாக கையாளுவார்கள். சோழர்கள் இல்லாமல் சீனர்களுக்கு வியாபாரம் செத்துவிட்டது போல் இருக்கிறது. சீனர்களுடைய துணையோடு சோழ தேசத்து வணிகர்கள் சங்கிராம விஜயதுங்கவர்மனை சந்தித்தால் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை புத்த பிக்ஷுக்கள் தடுக்காது இருக்க வேண்டும். புத்த பிக்ஷுக்கள் தடுக்காமல் இருக்க சொல்லுங்கள். தடுக்காது இருக்க இன்னொரு புத்த பிக்ஷுவை நீங்கள் அனுப்ப வேண்டும். அவர் பேச்சு அவர்களை சமாதானம் செய்ய வேண்டும். நல்ல உறவு வேண்டும் என்று அந்த புத்த பிக்ஷுக்கு நீங்கள் அறிவுறுத்த வேண்டும். அவர் தலைமையிலே சோழ தேசத்து வணிகர்கள் போய் சீனர்களுடன் கலந்து ஒட்டுமொத்தமாக எங்கள் வியாபாரத்தை குலைக்காதீர்கள் என்று சங்கிராம விஜயதுங்கவர்மனிடம் சொல்ல வேண்டும். நல்லது, உங்கள் யோசனையை நன்றாக இருக்கிறது. இப்பொழுது தலைமை புத்த பிக்ஷு யார்? அவர்கள் குசுகுசுப்பாக ஒரு செய்தியை சொன்னார்கள். ஸ்ரீ விஜயத்திலிருந்து இது குறித்து ஆட்கள் யாரேனும் வருவார்களா? வருவதற்கு முகாந்திரம் எதுவும் இல்லை. ஆனால் அங்கேயும் தெளிவான புத்த பிக்ஷுக்கள் இருக்கிறார்கள். ஸ்ரீ விஜயம் வறுமையில் வாடும் என்று தெரிந்து கொண்டு இது அரசியல் தீர்வு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற இளம் புத்த துறவிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் எதுவும் செய்ய இயலாது. நல்லது, இது பற்றி யோசிக்கிறோம். உங்களுடைய பரிசிற்கு நன்றி. அமைதியாக எங்களுடைய தொண்டை மண்டல அந்தணர்கள் இருக்கின்ற அலுவலகத்தில் தங்கி உணவு உண்டு இளைப்பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களிடம் உங்கள் இருப்பை சொல்லுங்கள். தஞ்சையை கூட நீங்கள் சுற்றி பார்க்கலாம். எங்கள் படைபலத்தை கூட நீங்கள் கணக்கிட்டு கொள்ளலாம். வேண்டுமென்ற தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுக்க வேண்டும் என்று நான் ஓலை தருகிறேன். பரமன் மழப்பாடியாரே, அவருக்கு வேண்டுமென்ற உதவியை செய்யுங்கள். அவர்கள் கேட்கின்ற தகவலை கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கட்டளை இடுங்கள். அவர்களை இப்பொழுது நான் விடுவிக்கிறேன் என்று சொல்ல அவர்கள் இருவரும் எழுந்து நின்று கை கூப்பினார்கள். உங்கள் கருணையான மனதிற்கு எங்கள் அன்பான வணக்கங்கள். நான் சிறை செல்ல வேண்டியிருக்குமோ என்ற பயத்தோடு தான் வந்தேன். அவ்வளவு பெரிய முட்டாள் அல்ல. ஒரு கன்மியை, ஒரு தூதரக அதிகாரியை நான் எதற்காக சிறை செய்ய வேண்டும்? சிறை வைத்து என்ன காணப்போகிறேன்? எனக்கு பிரச்சனை தீர வேண்டும். இந்த பிரச்சனை தீர நீங்கள் உதவி செய்தால் இன்னும் மரியாதையாக நடத்தப்படுவீர்கள். உங்களுக்கு இந்த ஊரிலே நிலப்புலன்கள் ஒதுக்கவும் நான் ஏற்பாடு செய்வேன். ஸ்ரீ விஜயத்தை அடிப்பதோ கடாரத்தை அடிப்பதோ என் நோக்கம் அல்ல. என் வணிகர்கள் மீது கை வைத்தால் நொறுக்கப்படுவீர்கள். இது மட்டுமே ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் சொல்வது போல இப்பொழுது போகின்ற படைக்கு ஏதேனும் ஒரு சிறு கீறல் விழுந்தால் கூட ஸ்ரீ விஜயம் தரைமட்டமாக்கப்படும், கடாரம் எரியூட்டப்படும். அங்குள்ள அத்தனை பட்டணங்களையும் நான் பாழடிப்பேன். இது சத்தியம். என் தாய் நிசம்பசுதனின் மீது ஆணையாக சத்தியம். ராஜராஜரின் ஆணையாக சத்தியம். என் தாய் வானமாதேவியின் ஆணையாக சத்தியம். இந்த சத்தியத்தை 2ஆம் முறையாக செய்கிறேன். இதிலிருந்து ஒரு நாளும் நான் மாற மாட்டேன்.
நீங்கள் போய் வரலாம், அவர் விடை கொடுத்தார். அவர்கள் குனிந்து அவசரமாக வெளியே போனார்கள். அந்த ஓட்டத்திலே தப்பித்தோம் பிழைத்தோம் என்ற உணர்வு இருந்தது. ராஜேந்திர சோழர் கவலையோடு உட்கார்ந்திருந்தார். ஆக நம்முடைய வாழ்க்கை வேறு பக்கம் திரும்ப போகிறது இல்லையா? மருமகனே, வந்தியத்தேவர் எழுந்து நின்று மன்னருக்கு அருகே போய் கேட்டார். ஆமாம், நான் வேங்கியோடு பல விஷயங்கள் முடிந்துவிடும் என்று நினைத்தேன். கலிங்கர்களையும் ஒட்டர்களையும் அடித்து நொறுக்கிவிட்டு வரலாம் என்று நினைத்தேன். இப்பொழுது நீங்கள் சொல்வது போல கிழக்கு திசை நோக்கியும் நாம் போயாக வேண்டும். என்னுடைய கேள்வி, அத்தனை தூரம் போக நம்முடைய வீரர்கள் தயாராக இருப்பார்களா? வேங்கிக்கு பிறகு இன்னொரு யுத்தம் என்றால் தயாராக இருப்பார்களா? வேங்கிய யுத்தம் என்று எப்படி நினைக்கிறீர்கள்? அருண்மொழி பட்டன் கேட்டான். என்ன உளறுகிறாய் அருண்மொழி? வேங்கி வந்தவுடன் உங்களை வரவேற்கும் என்று நினைக்கிறாயா? ஆமாம், வரவேற்கும். என்ன சொல்கிறீர்கள் அரையன் ராஜராஜரே? எனக்கும் அப்படிதான் தோன்றுகிறது. படையெடுத்து அங்கு போகப் போகிறோம் என்று தெரிந்தவுடன் ஜெயசிம்மனும் விஷ்ணுவர்த விஜயாதித்தனும் அந்த இடத்தை விட்டு ஓடி விடுவார்கள். நாம் உடனடியாக அந்த இடத்திலே ராஜராஜ நரேந்திரனுக்கு பட்டம் சூட்டலாம். இதற்கிடையில் நீங்கள் சொன்னதாக ஒரு விஷயத்தை அருண்மொழி பட்டன் தெரிவித்தான். அம்மங்கா தேவியை விமலாதித்தன் மகனான ராஜராஜ நரேந்திரனுக்கு நீங்கள் மணமுடிக்க தீர்மானித்திருப்பதாக சொன்னான். மிக அருமையான முடிவு. மேலை சாளுக்கியர்கள் எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதே விஷயத்தை நாம் செய்ய போகிறோம். உங்களுடைய மகளை ராஜராஜ நரேந்திரனுக்கு மணமுடிப்பதால் உறவு முறை இறுக்கமாகிறது. அப்பொழுது மகளை காப்பாற்ற ராஜேந்திரர் எதுவும் செய்வார் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு ஏற்படும். உடனடியாக அவர்கள் அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடிப்பார்கள். ஒட்டர்களையும் கலிங்கர்களையும் தான் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒட்டர்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? ஒன்றுமில்லை, தேசம் பிடிப்பு. ஒட்டர்களுடைய தேசம் ஒன்றும் அவ்வளவு வளமானதல்ல. கீழே சாளுக்கியம் பலமானது. கோதாவரியும் துங்கபத்ரையும் நடுவே இருக்கின்ற மிகப்பெரிய வயல்வெளி அது. அடர்ந்த காடுகள் உள்ளது. எனவே அந்த வளத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்ற ஆசை, அரிசி சோறு திங்க வேண்டும் என்கின்ற ஆசை ஒற்றர்களுக்கு வந்துவிட்டது. அந்த அரிசியும் அந்த எருமையும் அந்த பசுவும் அந்த கன்றும் அவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும். ஆடுகளை அடித்து வர வேண்டும் என்ற ஆசையில் இந்த போர் நடக்கிறது. தின்ன வேண்டுமென்றா ஒற்றர்கள் படையெடுத்து வருகிறார்கள்? அடித்து நொறுக்கினால் காணாமல் போவார்கள். கடுமையான போர் இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? ஆமாம், கடுமையான எதிர்ப்பு இருக்கும். அவர்களுடைய இடம் சட்டென்று பரவி காணாமல் போய் மறுபடியும் ஒன்று கூடி அடிப்பார்கள். நமக்கு அந்த இடத்தினுடைய தடம், மேடு, பள்ளம் எதுவும் தெரியாது. எனவே ஒற்றர்கள் துணையோடு தான் நாம் அங்கு முன்னேற முடியும். நன்றாக சொன்னீர்கள். ஒற்றர்களின் துணையோடு தான் நாம் அங்கு போக முடியும். ஒற்றர்களை இப்பொழுதே அனுப்பினால் என்ன? நன்றாக அனுப்பலாம். யார் ஒற்றர்கள் என்பதுதான் முக்கியம். சோழ தேசத்து வீரர்களை அவர்கள் எளிதாக இனம் கொண்டு கொள்கிறார்கள். ஒட்ட தேசத்து முகங்கள் வேறு, கலிங்க தேசத்து முகங்கள் வேறு, ஏன் கீழே சாளுக்கிய முகங்களே வேறு. அந்த முகங்களோடு பார்க்கிற பொழுது சோழ தேசத்து கூர்மையான மூக்கும் மெல்லிய உதடும் அவர்களுக்கு மிக எளிதாக இவன் நம்முடைய ஆள் இல்லை என்று தெரிவித்து விடுகிறது. எனவே உளவாளியாக ஒருவன் அவ்வளவு தொலைவு போவது என்பது எளிதல்ல. கீழே சாளுக்கியம் வரை போகலாம். உருவ ஒற்றுமை பெரிதாக பாதிக்காது. கீழே சாளுக்கியத்தின் மொழியை பேசினால் போதும், அவர்கள் சமாதானமாகி விடுவார்கள். கீழே சாளுக்கியம் தாண்டி ஒட்ட தேசம் போகும் பொழுது யார் போவது? நம்முடைய சோழ வீரர்களா? பரமன் மழப்பாடியார் கேட்டார். அந்தணர்களை அனுப்பினால் என்ன? ராஜேந்திரர் கேட்க சபை மௌனமாக இருந்தது. இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது. மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை. வணக்கம்.